முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூடியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன், வணக்கம். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எதை பற்றியெல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஜெர்மனி, இங்கிலாந்து நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்க்க உள்ளார். அதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்கள் இருந்தாலும் தொழில்துறை மூலமாக பேயபிள், வுட் இண்டியா, அமெரிக்க எக்ஸ்பிரஸ் கம்பெனி உள்ளிட்ட நிறுவனங்கள் புதிய நிறுவனங்களாக தமிழகத்தில் தொழிற்சாலைகளை அமைக்க உள்ளது. அந்த நிறுவனங்களுக்கான அனுமதி என்பதும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் போது அந்த நிறுவனங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அனுமதியுடன் சேர்த்து புதிய சலுகைகள் என்பது வழங்கப்பட உள்ளது. அந்த சலுகைக்கான அனுமதியும் அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட உள்ளது. இதன் காரணமாக தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம், புதிய நிறுவனங்களுக்கான அனுமதி, புதிய நிறுவனங்களுக்கு சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளது இந்த புதிய தொழிற்சாலை மூலமாக, அதே நேரத்தில் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக எந்தெந்த நாடுகளில் எவ்வளவு முதலீடுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. பின்பாஸ் நிறுவனம் ஏற்கனவே தொழிற்சாலையை அமைத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் கூட தூத்துக்குடிக்கு சென்று தொழிற்சாலையை தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த வகையில தொழில் முதலீடுகளை மையப்படுத்திய இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.